இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராடியன்ட் டூல், எரேசர், பென் டூல், டெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு எப்படி டிசைனிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்க்கலாம். வாங்க கிளாஸ் போகலாம். ஜஸ்ட் நான் வந்து பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பாத்துக்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டு கீபோர்டில் Ctrl+Enter நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து செலெக்ஷன் ஆகும். கீபோர்டில் Ctrl+Shift+N நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா நியூ லேயர் எனக்கு வந்து கிடைக்கும். Alt+Backspace நான் வந்து கொடுத்தேன்னா செலெக்ஷன் இடத்துல வந்துட்டு நான் வந்து கலர்ஸ் வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் Alt ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் டு பேக் கொடுத்துட்டு கலர்ஸ் அதை விட வந்து லைட்டான கலர்ஸ், டிம் கலர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். சேம் அதே கலரில் லைட் கலர்ஸ். இப்போ இந்த ஒயிட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூ லேயர் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே கிராடியன்ட் கலர்ஸ் நான் வந்து ஃபில் பண்ணணும். எல்லோ கலர்ஸ், எல்லோ ஒன் சைடு வந்து எல்லோ, இன்னொரு சைடு வந்து ஒயிட் தான் எனக்கு வந்து இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கிறேன். சப்போஸ் மேலே டாப்பில் ஒயிட்டு கீழே வந்து எல்லோவில் வருது, இதை அப்படியே வந்துட்டு ரிவர்ஸில் வரும்னா ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ண அப்படின்னா இது போல் கிடைக்கும். சப்போஸ் ரேஷியோ மாடலில் வேணும் அப்படின்னா இந்த மாடல். இதில் வச்சுட்டு டிசைனிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பார்டர் எனக்கு வந்து வேணும் இந்த டிசைனிங்கில் அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் எடுத்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ எந்த ஒரு இதுனாலுமே நியூ லேயர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் எனக்கு இருக்கும். ஸ்ட்ரோக் அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ லென்த்தில் எனக்கு வந்து வரணும் அப்படின்றது. வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பிக்சல் நான் வந்து கொடுத்துக்கிறேன். சேம் இதே ஆரஞ்சு கலரில். இன்சைட் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா செலெக்ஷனுக்கு இன்சைடில் வரும். சென்டர் அப்படிங்கும்போது செலெக்ஷன்லேயே சென்டரில் வரும். அவுட்லைன் அப்படிங்கும்போது செலெக்ஷனுக்கு வெளியில் வரும். ஸோ எங்கே வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நியூ லேயரில் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் அவுட்லைன் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லைன் மட்டும்தான் எனக்கு வந்து இருக்கும். இந்த லைன் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து எரேஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எரேசர் பண்ணணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன். இந்த எரேசரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது எரேசர் சின்னதாக இருக்கும். பாயிண்ட்டு இதை வச்சு கிளிக் பண்ணி சைஸ் வந்து பெருசாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து எரேஸ் பண்ண அப்படின்னா கரெக்டாக கட் ஆகும். கரெக்டாக கட் ஆகுதுங்களா? சேம் இதே ஆப்ஷன்ஸ் இந்த ப்ரெஸ்லேயே, எரேசர் ப்ரெஸ்லேயே இது போல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது அக்யூரேட்டாக கட் பண்ணாமல் லைட்டாக அழைச்சி விட்டது மாதிரி வரும். இது போல் வரும். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இது போல் லைட்டாக அழைச்சி விட்டது மாதிரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். Ctrl+Alt+Z கொடுத்து ஸ்டெப் பேக்வர்ட் நான் வந்து வந்துக்கிறேன். இந்த மவுஸ் இந்த ப்ரெஸ், இந்த எரேசர் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட்கட்லேயே பெருசாக வச்சுக்கலாம். ஷார்ட்கட் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எதுவுமே இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் கீபோர்டில் வந்து க்ளோஸ் ப்ரெஸ் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த சைஸ் வந்துட்டு பெருசாகும். அதே இதில் வந்துட்டு ஓப்பன் ப்ரெஸ் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா சைஸ் வந்து சின்னதாகும். ஸோ எவ்வளோ பேசுனாலும் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எரேஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டைல். ஜஸ்ட் பார்டர் நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கிராடியன் எஃபெக்டில், இது வந்து அவுட்லைன் ஸ்ட்ரோக் எஃபெக்டில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது உள்ள இன்னொரு லைன் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்த எல்லோ இருக்குங்களே, இந்த எல்லோவையே நம்ம வந்துட்டு இந்த பார்டருக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வரலாம். இதுக்கு
இந்த பேக்ரவுண்டுக்கு நம்ம வந்து டிராப் ஷேடோ நம்ம வந்து செட் பண்ணலாம். டிராப் ஷேடோ இல்லை லைட் கலர்ஸ் ஏதாவது ஃபில் பண்ணுவேன். ஸோ நமக்கு என்ன கலர்ஸ் எது நம்ம வந்து செட் பண்ணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இதில் என்ன நான் வந்து டைப் பண்ணுமோ நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். RVS Tech டைப் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கீபோர்டில் அந்த லேயருக்கு கீழே இருக்குது, மேலே கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ரெஸ் நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு மேலே வந்துடும். லெட்டர்ஸ் தமிழ்லேயே இருந்ததுனால ரொம்ப சைஸ் சின்னதாக வச்சுட்டு கார்னரில் வச்சு ட்ராக் பண்ணேன் அப்படின்னா கிரியேட் ஆயிரும். கண்ட்ரோல் ப்ளஸ் 0 கொடுத்தோன்னா ஃபிட் டு விண்டோ. ஸோ இதில் நம்ம அடுத்தடுத்த டிசைன்ஸ் என்னென்ன நம்ம வந்து பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவாக அடுத்த வீடியோஸ் பாருங்கள். இன்னும் நிறையா டிசைன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம்.